यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णम् स्तम्भेवकारस्तमनन्यलभ्यं लक्ष्मीषु सिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तैतानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणोपमुनीश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुना करुणया असोस्यादिति प्रेषितं क्यादर्शे नरसिंहकार्यमुनि पदाम्बुजेन्द्रं दां दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं पुराग्रेशं श्रीमद्रङ्गसलारयो विपतिं श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरचलतिगुणा संयमेन्द्रेण दृष्टन्यस्तात्मानसिंहेन नरयतिचरदित्योगिने तत्रसादात् प्राज्ञश्रीरङ्गहारि प्रभवेतिपदेः प्राप्तलक्ष्मी कुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षणारि श्रीरङ्गनाथलो वेदीन्द्रेष्ठं लक्ष्मीकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरवराषणोपहृत्यं वेदान्तदेन्द्रमहं प्रपद्ये। सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदुगत्वमीसरितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमतदमनव्याख्यातमीड श्रीमद्रङ्गसकारिसंयमेव लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररोद्वहार्यसलदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणदासनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसलारियोगिनस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गसलारिवीरविराट् लब्धागमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सैपूर्णं बुधवनं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणं बुधाग्रीं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயன்ற நாடகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். நாடகமே சங்கல்ப சூரியோதயன்னு பேர். ஏன் சூரியோதயம் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இருட்டில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் கூட காட்டி கொடுக்கறது இந்த சூரியனுடைய ஒளி. சந்திரனுடைய ஒளி காட்டாதனாக்க சந்திரன் ஒளி கொஞ்சம் சூரிய பிரகாசம் அளவுக்கு இல்லை கிடையாது. அதனால அதுல தெரியாத விஷயங்களும் உண்டு. ஆனா சூரிய ஒளியில எந்த விஷயமும் தெரியாதுன்றதே கிடையாது, எல்லாமே நமக்கு. அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு அஞ்ஞானத்தை போக்கி அவர்கள்லாம் நமக்கு பண்ற உபகாரம் இருக்கே, அது சொல்ல அளவிட முடியாத அந்த உபகாரம். அதனால்தான் அந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னைக்கும் இந்த கலிகாலத்துல நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி ஆச்சாரிய ஸ்தானத்துல அலங்கரிச்சுருக்கார். அவர்கள் அவருடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகத்தினால நல்ல விஷயங்களை கேட்டு வர்த்திச்சுருக்கார். அதனால இந்த நாடகத்தின் மூலியமே என்ன அப்படின்னு சொன்னா, விவேகன் என்ற தத்துவ ஞானம் உடையவன் அஞ்ஞானம் நிறைந்த மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கும் எம்பெருமானுடைய பெருமையும் ஆச்சாரியருடைய பெருமையும் சாஸ்திரத்தினுடைய மகிமையும் தெரியப்படுத்தி அந்த சாஸ்திரத்தின்படி நாமெல்லாம் எம்பெருமான்கிட்ட சரணாகதின்ற உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைவதற்கான உபதேசத்தை விவேகன் இந்த நாடகத்தின் மூலியம் சொல்றான். அப்படி அவன் பிரயத்தனம் ஆரம்பிக்கும் எத்தனை தடங்கள் வருது தெரியுமா?
அதாவது மகாமோகன்ற ஒரு ராஜாவினால அவன் லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் உலகத்தில் சிற்றின்பங்களை ஈடுபட முடியாம அவன் பண்ணிட்டு இருக்கான். அதை எதிர்த்து விவேகன் போராடி அதெல்லாம் அல்பமான விஷயங்கள், நமக்கு சுகத்தை கொடுக்காது, அப்ப அனுபவிச்சவன சுகமா இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அதனால பல கஷ்டங்கள் உண்டாகுது. அதனால அவைகள்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்லாம் சொல்லி அந்த அதனுடைய அனுபவங்களை காட்டிலும் விலட்சணமான அனுபவம் பகவத் விஷயம்தான் அப்படின்னு தான் நமக்கு ஆச்சாரியர்கள் காட்டி கொடுக்குறார். அதுக்கு நீ இருக்கிற விட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திர பிரகாரம் நட. நீ சாஸ்திரம் பிரகாரப்படலைன்னா நீ கஷ்டப்படுவ. அதனால சாஸ்திரம் உனக்கு நல்ல வழி காட்டுதான் சாஸ்திரம் பெருமாள் படிச்சிருக்க. லோகத்துல இந்த விஷயங்களையும் பெருமாள் தான் படைச்சிருக்கார், சாஸ்திரத்தையும் பெருமாள் தான் படைச்சிருக்கார். ஆனா விவேகம் உள்ளவன் சாஸ்திரத்தை அவலம்பிச்சுட்டு காரியம் பண்ணுவான். அவிவேகலா இருக்கவா சாஸ்திரமாவது மண்ணா கிடையாது, நமக்கு என்ன தோன்றதோ அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு அதுல அவர்கள் இறங்கி அதனால இன்னல்கள் அடையல. அந்த மாதிரி இன்னல்கள் அடையக்கூடாதுன்றதுக்காக விவேகன் எல்லா ஜீவர்களும் நல்ல பதத்தால் மனைவாழ்வான கொண்ட வேண்டிய மக்கள் என்ற ரீதியில நமக்கு உபதேசம் பண்ற ஆச்சாரியர்கள். அதான் இங்க சுவாமி தேசி இந்த நாடகத்தின் மூலியம் நமக்கு தெரியப்படுத்துறார். அதனால விவேகன் ஒரு பக்கம், அது மகாமோகன் இன்னொரு பக்கம். ஆக இவாளுக்குள்ள இருக்கிற ஒரு சண்டையை தான் இந்த நாடகத்துக்கு முன்ன அதுல பல நடுவில் பல குணங்களுடைய கதாபாத்திரங்கள்லாம் அதுல வருது. இப்போ அதனால இப்போ இந்த காட்சியில ஏற்கனவே மகாமோகன், துர்மதி, நாரதர் இவர்கள்லாம் இந்த நாரதன் நாம சரியான சமயத்து தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மகாமோகன் விவேகனை சண்டை போடுறதுக்காக அந்த சமயத்துல ஒரு தூதர் விவேகனத்துல இருந்து வரான். அந்த விவேகன் ஒரு செய்தி அனுப்புறான். ஏன்னா மகாமோகனும் விவேகனும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். ஜீவன் அப்பாவுக்கு பேரு, அவன் ஜீவன். அவனுடைய புத்திரர்கள் தான் விவேகன், மகாமோகன். இப்போ அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா ஒண்ணு நல்லதா இருக்கு, ஒண்ணு அசத்தா இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி விவேகன் ரொம்ப நல்லவனா இருக்கான். மகாமோகன் அவனுக்கு சேராதவர்கள்லாம் சேர்ந்து நல்ல கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கு அவன்கிட்ட. ஆனா அப்பாவானவன் என்ன பண்ணா விவேகனை பார்த்து சந்தோஷப்படுறான், மகாமோகனை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு பிள்ளைதானே. அதனால அவனுக்கு 2 பேரும் வைஷம் இல்லாத 2 பேரும் சொல்றதையும் கேட்டு அப்படியே அவன் சொல்றதே சிரிக்கிறான், அவன் சொல்றதே சிரிக்கிறான். பார்த்தா விவேகன், அப்பா நீ இப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடக்கூடாது, அவன் உன்னையும் கெடுத்துருவான், லோகத்தையும் கெடுப்பான் அப்படின்னு அவன் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான். இதை பார்த்தா மகாமோகன், அப்பா நம்ம கிட்ட நம்ம அப்பாவை பிரிக்கிறதுக்காக இவன் இந்த சூழ்ச்சி பண்றான் அப்படின்னு அவன் மேல இன்னும் காழ்ப்புணர்ச்சி அதிகமாகுது. யார் பேர்ல? விவேகன் பேர்ல. அதனால விவேகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தன்னோட இருக்கக்கூடிய மன்மதன், டம்பன், அசூயை, இப்படி துர்குணங்களுடைய கதாபாத்திரங்கள் தான் இந்த நாடகத்துல வருது. அது மூலியமா அவளுடைய மனைவிகள் ஒரு பேர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி அவர்கள் எல்லாமே விவேகனை எழுத்து, விவேகனுடைய மனைவிக்கு பேரு சுமதின்னு பேர். நல்ல அழகான புத்தியை உடையவன். மகாமோகனுடைய மனைவிக்கு துர்மதின்னு பேர். துர்மதினா கெட்ட புத்தியை உடையவள். அவன் எதை சொன்னாலும் அவனை நல்வழியில அவனுக்கு ராங்கா தான் அட்வைஸ் பண்ணுவான். இந்த சுமதின்றவள் இவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுச்சியான அதாவது நேர்மையான வார்த்தைகள்லாம் சொல்லுவோம், உபதேசங்கள்லாம் பண்ணுவோம். இப்படி இந்த கேரக்டர் இந்த டிராமா செய்தாலே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த ரீதியில இப்போ மகாமோகன், நாரதன், துர்மதி அவளுடைய இது முடிஞ்சு சந்தியானத்துக்கு நாளை ஆயிடுச்சுன்னு அவளை கிளம்பி போறான் நாரதன்லாம். உடனே நாரதனும்
தத பிரவிசதி நபோ யானேன தந்திரி வினோத தரள கரபல்லவா நாரத ஸ்தம்புருஷ்ட. இப்போ இவா 2 பேரும் யாரு? அதாவது மகாமோகன், துர்மதி, நாரதர் இவாள்லாம் அந்த காட்சியை விட்டு வெளில போனான். திருப்பி இப்போ நபோ யானேன ஆகாச மார்க்கத்தினால தந்திரி வினோத தரள கரபல்லவா தன்னுடைய கையில புல்லாங்குழ வச்சுட்டு நாரதர் என்ன பண்ற, அதாவது புல்லாங்குழ வீணை, நாரதர் கையில வீணை தான் இருக்கும். தரள கரபல்லவ நாரத ஸ்தம்புரு, நாரதரும் தும்புரு, தும்புரு நாரதர் தோன்றியவரும் அந்த இதுல வருது அது திருப்பலேஷியில அந்த மாதிரி நாரதரும் தும்புரும் வர. நாரதா சகே சுப்பிரபாதம் திரைலோக்கியஸ்ய எது மகாமோக விஜிகீஷயா சத்யசந்தः விவேகः சம்பதி संयतिष्यते ஆஹா சூச்சியத்தை சம்பதி விவேக அபியுதா யதா அபியுதா யதா. உடனே நாரத சொல்ற, தன்னோட கூட வருகிற தும்புருவை பார்த்துட்டு, தோழா சகே சுப்பிரபாதம் திரைலோக்கியஸ், நல்ல காலம் இந்த 3 லோகத்துக்கு கிடைக்க போகுது. என்ன அப்படி நல்ல காலம் அப்படின்னா, எது மகாமோக விஜிகீஷயா சத்யசந்தா விவேகா சம்பதி சம்யதிஷ்யதே. அதாவது விவேகன் இப்படிப்பட்டவன், சத்தியசந்தா எப்போதுமே உண்மையே பேசக்கூடியவன், நல்வழியிலே போகக்கூடியவன், சத்தியசந்தா. அவன் மகாமோக விஜிகீஷியா இருக்கான். அதாவது மகாமோகனை ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட மன உறுதியோட இருக்கான். ஆக ஸ்தபதி சன்னியிஷித்தது, அதுக்காக சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான். ஸ்தபதி அதுக்காக என்ன பண்ண, உடனே ஸ்தபதினா உடனே சம்யதிஷ்யது, போருக்கு போக போறான். அப்படி அந்த சண்டை வந்ததுன்னா சூட்சத்தை சம்பிரதி விவேகா மீதா, எனக்கு என்னவோ விவேகம் தான் ஜெயிப்பான் போல தோணுது. ஏதா உடனே அது காரணம் சொல்ல முடியும். இதம் புற ஸ்வயமுதே க்ஷமாபிருதி பிரபோதனம் பிரபலதமோ விமோசனம் விவேசித ஸ்திரச்சர பேதமும் அத்புதம் திரைமயங்கே விமோக விஜృంభతే. எப்படி சொல்றேன் தெரியுமா நானு? அதாவது மலை பிரதேசத்துல இருந்து சூரியன் உண்டாராம். சூரியன் உண்டானே ஐயோ பொழுது ஒழிச்சு போச்சு, சூரியனே வந்துட்டானே அப்படின்னு எல்லாரும் ஆதரேஷன் இருந்துக்கிறான். இருட்டு இருக்கிற மட்டும் எழுந்துக்கவே மனசு கிடையாது. அதுவும் குளிர்காலம் வந்துருச்சுன்னா அந்த இருட்டுன்றது சாயங்காலம் காலத்துல 6:30 மணி கூட இருக்கு. அடிச்சு எழுப்பா கூட எழுந்துக்க மாட்டான். இன்னும் பொழுது ஆகல, நான் அப்புறம் எழுந்துக்கிறேன் அப்படின்னா. ஆனா சூரிய ஒளி பட்டுதுன்னா உடனே எழுந்துருவான், எப்பேற்பட்ட தூங்கணும் இருந்தாலும். அதனால இப்படி அந்த சூரியன் என்ன பண்றான், எல்லாரும் எழுப்புறான். எப்போ அந்த உதயமாச்சு. அந்த ராத்திரில இருக்கிற இருட்ட போக்கி இதம் புற ஸ்வயம் உதய சமாபரிசி பிரபோதனம் பிரபல தமோ விமோச்சனம். பிரபல தமோ ரொம்ப இருட்டு, தமோன்னா இருட்டு, அடர்ந்த இருட்டு. அதுல இதம் புறஹா ஸ்வயம் உதய க்ஷமாபிருதி, உதயத்தை உடையவனா இருக்கான். யாரு? சூரியன். இங்க சூரிய சப்தம் இல்லாதவன் நம்ம அதில் அத்தியாகனம் பண்ணிக்கணும். பிரபோதனம் பிரபோதனம் எழுப்புறான். யாருன்னா நன்னா தூங்கிட்டு இருக்காள, இருட்டுல இருக்காள அவள்.
சூரியனுடைய காரியமே என்னன்னாக்க யார் தூங்கினாலும் எழுப்புறதுதான் முதல் காரியம். விவேச்சித ஸ்திரச்சர பேதம் அத்புதம் ஸ்ரீ தை மயம் கேபி மகோ விஜும்பதே. அது மட்டும் இல்ல, இந்த லோகத்துல நடமாற ஜனங்கள் செடி கொடி எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ராத்திரில தெரியுமா? அதெல்லாம் ராத்திரில ஏதோ அந்த மனுஷன் எப்படி போறாம இருக்க யாருன்னே தெரியலையே அப்படின்னும். காத்தல வேலை அப்படி சொல்ல முடியாது. இவனுக்கு கண்ணில் தோட்டம் இருந்தா சொல்ல முடியாது. தவிர மீதி சமயத்தை எவ்வளவு தூரத்துல போனா இந்த போறாம அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அப்படி அந்த ஹலோ ஹலோ கேக்குறதா? ஹலோ ஹலோ அடியன் சுவாமி கேட்கறது. சரி. அதனால விவேசித ஸ்திரச்சர பேதம் அத்புதம். லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அந்தந்த இது மனுஷனா கொடியா அது எல்லா வஸ்துவையும் காண்கிறது. ஆனா அதுவும் தெளிவாக காண்கிறது. மயம் கேள்வி மகோ விஜும்பதே. இப்படி இந்த சூரியன் எப்படி தெரியுமா? வேத ஸ்வரூபம் போல வேதம் எப்படி எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துறதோ அந்த மாதிரி இந்த சூரியன் நமக்கு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு மேலிருந்தவாறு. இதுக்கு உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம்? அதாவது மறைஞ்சிருக்கிற பொருள் என்ன தெரியுமோ? சூரியனே வேதம் போன்றது. இந்த வேதம் என்ன பண்றது? தெரியாத மனிதர்கள் தெரிகின்றோமே. வேதத்தை கொண்டு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படி நல்ல ஞானத்தை கொடுக்கறது எது? இந்த வேதம். சூரியன் அப்படித்தானே தெரியாத வஸ்துக்களாக காண்கிறது. அதனால சூரிய வெளிச்சம் தான் வேதம் கொடுக்கக்கூடிய நல்ல ஞானம். இந்த நல்ல ஞானம் என்ன அப்படி சொன்னா, இந்த ஞானம் இந்த ஜீவாத்மாவை அவன் அஜானத்திலே மீட்க. அஜானம்னா என்ன அப்படின்னா தவறான அறிவு. அந்த தவறான அறிவை போக்கி நல்ல ஞானத்தை கொடுக்குறது. அதாவது இந்த சேத்தன அச்சேத்தனங்கள் பரமாத்மா இவையெல்லாம் பிரிச்சு சொல்றது வேதம். அது சூரியனை போல அப்படின்னு உள்ள அர்த்தம். இது உட்பொருள். உடனே தும்புருகு பகவன் பயமிவே நூனம் மகாசமர சந்தர்சன குதூகலோ துரிதம் உத்திஷ்டத்தை மயூகமாலி. நாம எல்லாரும் இப்போ இந்த விவேகனுக்கும் மகாமனுக்கும் 2 பேருக்கும் நடக்க ஒரு மகா யுத்தத்தை பார்க்கறதுக்காக சந்தர்சன குதூகலம் ரொம்ப அதை பார்க்கறதுக்கு ரொம்ப குதூகலத்தோட இருக்கும். அது போல நம்ம போலவே இந்த சூரியனும் இந்த யுத்தத்தை காணத்துக்கு சீக்கிரம் உதயமாயிட்டான். துரிதம் உத்திஷ்டதே மயூகமாலி அப்படின்னு சொல்ற. ததாகி உடனே அவரு ஸ்லோகம் சொல்லலாம். ததாகி பிராச்சீனாச்சல துங்க சுங்க நிகட பிரக்ரீட தைராவண பிரக்ரீட தைராவண शोभोदीरित धातु धूलि पटली पर्याय दुर्योदयाः व्योमारण्यतमाल वीति मलिना मुन्मूलयन्तस्तमीम् उन्मीलन् चरविन्द गर्भ सुहृदः भानो रमी भानवः. இந்த சூரியன் பேரொளி இருக்க அது எப்படி இருக்குனாக்க இந்த
क्षोभीदो उदीरत धातु धूळि पटली பத்யாய துரியோதயா. இந்த சூரிய ஒளி இருக்க மலையில உச்சியில விளையாடி கொண்டிருக்கிற ஐராவதம் இந்திரனுடைய யானை இருக்கும் இல்லையா, அந்த யானை விளையாடுறதுனால அங்க தூளி படலி பத்யாய துரியோதயா, அந்த யானை விளையாடுறதா அங்க தூள் மணல்கள்லாம் தூசி கிளம்புறது. அத போல இந்த சூரிய ஒளி எல்லா இடத்தையும் பரவுது. व्योमारण्य प्राचीन चलदुंग सिंग निकट प्रक्रीड தைராவண. அதாவது ஐராவதமானது அந்த மலை உச்சியில விளையாடுறது. அது விளையாடுறதுனால அந்த தூள் எல்லாம் மேல பறக்கிறது. व्योमारण्य சமாள வீசி மடினான் உன்மூளைய. இந்த மலை உச்சியில அடர்ந்த காடு, பச்சை இலை உடைய மரங்கள்லாம் ஓங்கி வருது. அதனால அந்த மரத்தினால இருட்டா இருக்காங்க. அந்த இருட்ட போகிறான் இந்த சூரியன். அது மட்டும் இல்ல, உன்மூளை அந்தி அரவிந்த கர்ப்ப சுகுதா பானோ ரமி பானவஹா. இந்த தாமரை பூக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குறான். அப்பதான் மலருது. ஏன்னா சூரியனை கண்டு பார்த்தா தாமரையே மலரும். இப்படி அந்த சூரிய ஒளியானது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றது அப்படின்றத தும்புரு தன்னுடைய ஸ்லோகத்தால சொல்றான். உடனே நாரதன் சகே வியக்தமிவ விவேக வைபவம் சூட்சத்தை. சகே தோழரே, வியக்தமி விவேக வைபவம் சூட்சத்தை. நம்ம இப்போ இந்த விவேகனுடைய சாமர்த்தியத்தை நாமளே சீக்கிரம் பார்க்க போறோம். கதாகி எப்படி தெரியுமா, இந்த டிராமா எல்லாம் ஒரு டைலாக் வரும், உடனே பாட்டு வந்துடும். அந்த மாதிரி உடனே ஸ்லோகம். திவீச்ச புவீச்ச விஸ்வ திருக்த திருஷ்டிரோதே நிஷித்தம் முகிலித நிகிலிசா மண்டலம் மோகவிருத்தியா மலினமிக மகியோ வம்ச சோமைஹி கரோகைஹி கபலயதி தமிஷ்டா கஸ்மலம் ரஷ்மிமாளி. திவிச்ச புவிச்ச விஸ்வ திருஷ்டி ரோதே. அது திவினா ஆகாசம், புவினா பூமி. இவைகள்லாம் பார்க்க முடியாத பருக்கி ஏதோ ஒன்று தடுக்கிறது, இருட்டு. திருஷ்டி ரோதே, அது பார்க்க முடியாத ரோதேன்னு தடுக்கிறது, பார்க்க முடியாது. எது தடுக்கிறது? இருட்டு தடுக்கிறது. நிசிருஷ்டம் முகிலித்த நிகிலா சாமண்டலம் மோக விருத்தியா. இந்த இருட்டு என்ன, எந்த திக்குன்னு கூட பார்க்க முடியல. அந்த திக்கு இது கிழக்கா மேற்கா ஒன்னும் தெரியல. அப்படி இருட்டு கம்பீடு. இப்படிப்பட்ட அந்த இருட்ட கபல ஏந்தி தமிஷ்டா கஸ்மலம் ரஷ்மிமாளி. இந்த அழுக்க, அந்த இருட்டாயிர அழுக்க சூரியன் பரவி தன்னுடைய கிரணனால அழிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இதனுடைய உட்பொருள் என்ன தெரியுமா? இந்த மகாபலியுடைய ஆதிக்கம் இருக்க, அவனுடைய ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் மகா இருட்ட போல. இந்த சம்சாரமே ஒரு ராத்திரின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மோகமாகிற இருட்டுல இந்த ஜீவாத்மா மதிமயங்கி நிற்கிறான். அதாவது இந்த சம்சாரத்துல இருந்து எப்படி நம்ம மீள்றதுன்னு கூட யோசனை பண்ணாம இருக்கான்.
அதனால இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு வேண்டிய உபாயத்தை செய்ய மாட்டேங்கிறான். ஆக இந்த உலகமாகிற இந்த உலகத்திற்கு சிற்றின்பங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த சிற்றின்பங்கள் இவனை அப்படி மதி மயக்கிறது. அதுதான் இருட்டு. அந்த உலக சிற்றின்பங்கள்ல எல்லாம் போயிச்சு கிடையாது. பண வசதி இருந்தா அவன் எங்க வேணாலும் போய் அவன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் வசதி தன்னுடைய ஆத்துல இருக்க பெண்ணாட்டி சரி சரி இன்னும் எழுந்துக்கலாம், இன்னும் அப்புறம் எழுந்துக்கலாம் என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு அவன் இன்னும் உட்காந்துருப்பான். அவன் எழுந்து சீக்கிரம் 4 மணி பையன் மாமனார் மாமனார் எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம இருந்து வாசல் தெரிச்சுடுவோம் அப்படின்னு அவளுக்கு காரியத்திலே நோக்கா இருப்பா. இவன் அதெல்லாம் தெரியாது, இவனுக்கு காமம் தான் அதிகம். அதனால நல்லா எழுந்து காரியம் செய்யணும்னு படுக்க வைப்பான். அந்த மாதிரி இந்த மோகமானது அவனை அப்படி இழுக்கடிக்கிறது இந்த லோகத்து ஜனங்களை. ஆக இந்த ஜீவனானவன் தெளிவான ஞானம் இல்லாம அப்படியே இந்த இருட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இருட்டில் இருக்கிற ஜீவனை தான் இந்த விவேகன் என்கிற சூரியன் அவனுக்கு தத்துவார்த்தங்களை ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து உபதேசம் பண்றான். அப்படின்னு சொல்லிட்டு ததிக ராமராவண ரணாவலோகன ரசகா சிராணி நிவத்தோபி நியதி விருத்தியா புனः இதானீம் அஸ்மாகம் பிராதுர்பவிஷ்யதி யதிஹ மகாமோக டம்ப தர்பாதயः விவேக விவசாயாதிபிः யோத்ஸ்யந்தே அத்யச அதிகாட வைர மூலஸ்ய ஆகவானோகஸ்ய பலம் அஸ்தாபச்சேயம் பவிஷ்யதி விவேகஸ்ய. அதாவது ஒரு சமயம் ராமராவனுக்கு 2 பேரும் சேனல்கள். அந்த சண்டைய நீங்க நேரம் பார்த்தாலும் சரி, இல்ல ஸ்ரீமந்த் ராயணம்னு சேர்த்தோட அந்த மகா யுத்தம் எப்படி நடந்தது, பெரிய சர்க்கம், யுத்த காண்டம் பெரிய சர்க்கம். அதுல வால்மீகி மகர்ஷன் கண்ணா விவரணம் பண்ணியிருக்கார். அப்படி எப்போ ஒரு காலத்துல ராமனுக்கும் ராவனுக்கு யுத்தம் நடந்ததோ அதெல்லாம் நம்ம புராணத்து முடிவா கேட்டிருக்கோம். இன்னைக்கு நேர பார்க்க போறோம் இந்த மகாமோகன் டம்பன் தர்பன் இவரெல்லாம் இருக்கும் இல்லையா, இவருக்கும் விவேக விவசாயி இவர்கள் எதிர்த்து இவா 2 பேருக்கும் இப்ப சண்டை நடக்க போறது, அதை நம்ம பார்க்க போறோம். அத்தியச அதிகாட 2 பேருக்கும் பரஸ்பரம் தீவிரமான துவேஷம் இருக்கு. விவேகனுக்கு துவேஷம் வந்தது அவசியம் இல்லை. தன்னுடைய உடன் பிறந்த மகாமோனி திருத்தம் தான் எண்ணம். ஆனா அவனுக்கு வந்த உபதேசத்தை கேட்கவே மாட்டேங்கிறான் அவன். அதனால சரி அவனை விட்டுட்டு மீதி பேரா பார்க்கலாம் அவன் பார்க்கலாம். மகாமோகன் கிட்ட இவனுக்கு துவேஷம் கிடையாது. அதிகாட வைர மூலசை தீவிரமான துவேஷம் இருக்கு. அதனாலதான் மீதி பேரையும் கெடுக்கிறாங்க. இவன் எப்படியா ஊசி போட்டான், இவன் எப்படியா போட்டான், இவன் தெருவிலையா போட்டான், இன்னொருத்தையும் இவன் கெடுக்கணும். அதனாலதான் இப்ப விவேகனுக்கு கோபம். விவேகனுடைய சொந்த பிராதாவா இருந்தாலும் மகாமகன் அவனை ஏன் வெறுக்கிறான்? கூட பிறந்த வெறுக்கலாமா அப்படின்னா அவன் எப்படியா ஊசி போட்டான், எதுக்கு அசலாருக்கு போய் இவன் கெடுக்கணும்? அந்த அசலாருக்கு கெடுக்கனால்தான் இவன் கோபம். ஏன்னா இவன் திருத்தத்துக்காக அசலாறு திருத்தத்துக்காக இவன் பாடுபட்டு இருக்கான், இவன் அசலாறு திருத்தா பாட்டு இருக்கான். இந்த அசலாறு இவன் வரணும் இல்லையோ, இவன் வழியை பார்த்து போயேன். அதனாலதான் விவேக மோகன் இப்படி
ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய வெறுப்பு இருக்கிற இது எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்துல இருக்க வேர் பொருள். இந்த வேர் இந்த வேர்லேருந்து வளர்ந்ததுதான் மரம். அந்த மரம் நல்லா செடியெல்லாம் கொடுத்து மரமா கிளையெல்லாம் அது நேரம் தருது. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட மனசுல ஒரு வெறுப்பு தோணிச்சு வச்சுக்கோ, அந்த வெறுப்பான வேர் என்ன பண்றது, மேல 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 அவனுக்கு சண்டை போட முடியாம பண்றது. ஒரு மரத்தினுடைய வேரானது அது பரவி நல்லா செடியெல்லாம் வளரும்படியாக பண்ணி அது பழத்தெல்லாம் கொடுக்கும்படியாக நிழல் தரும்படியாக எல்லாம் பண்றது. ஆனா இந்த வெறுப்பு இருக்க, இந்த வெறுப்புன்ற வேர் இருக்க, அது அவன் மேல அவன் மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதனால அவனை கண்டாலே பிடிக்காதனால அவனை அடிக்கணும்னு தோணுது. இப்படி எல்லாம் பல காரியங்கள் பண்ணுது. சரி, அடிச்சா போல அவனை கொண்டு அப்படி தோணுது. அதனாலதான் இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அதனால இப்படி இந்த மரத்துல மரம் வளர்ந்ததுன்னா அதுல பழம் வளர முடியும், பழம் வராது போகுமா? அதனால இந்த வெறுப்பாகிற வேறு பரவி யுத்தத்துல வருத, இதுல ஒரு பலன் வரணுமா வேண்டாமா? அதனால இதுல விவேகன் கண்டிப்பா ஜெயிப்பான். அதான் பலன். அத விவேகன் சுலபமா பண்ணிடுவான். அப்படின்னு ததாகி ஜேதா கல்பித தேவதானவ சம்மூன் ஆசீரமாசீததோ ஆரப்தே துவேக மோக நிருபயோ ஆயோதனே கோத்சவே வைலக்ஷ்ய நிரூபண பிரகரண பிப்ரத் பிரமாகங்கடம் ஜேதாசோ ஜகதந்தகாரமிதரம் தேவோ விவேகேஸ்வரः. மேலும் நாரதர் வார்த்தை தான் இன்னும் பெருசா போயிட்டு இருக்கு. ஜேதா கல்பித தேவதானவ, அதாவது இந்த ஜனங்களை ரெண்டு விதமா பிரிக்கிறார் கண்ணன். கீதையில சொல்றார் ஆசுர பிரகிருதி தேவ பிரகிருதின்னு. கௌசபூ சர்கௌ லோகே அஸ்மீதி தெய்வ ஆசுர ஏவச்சா அப்படின்னு 16ஆம் அத்தியாயத்துல சொல்றார் சுவாமி கிருஷ்ணன் சொல்றார். ஆக இந்த லோகத்துல ஜனங்கள் இருக்காளே, அதுல சில பேர் தெய்வ பிரிகளா இருக்கா, சில பேர் ஆசுர பிரிகளா இருக்கா. இந்த தெய்வ பிரிவுகளான ஜனங்களுக்கு விவேகன் தலைவன், இந்த ஆசுர பிரகிருதிகளுக்கு தலைவன் மோகன். அந்த மோகனுக்கு உதவியாக காமன், குரோதன், துவேஷன், தம்பன் இவெல்லாம் இருக்கான். அதே விவேகனுக்கு யாரா இருந்தாங்க, தர்க்கன், விவசாயன் இவெல்லாம் விவேகனுடைய சைன்யத்தில் இருக்கான். ஆரப்தே துவேக மோக நிருபயோ ஆயோதனே கௌத்சவே வைலக்ஷ்ய நிரூபண பிரகரண பிப்ரத் பிரமாகங்கடம். இந்த போர்ல விவேகனுக்கு கவசம் எது தெரியுமா? இந்த உண்மையான தத்துவ ஞானம் தான் அவனுக்கு கவசம். அதுவும் இல்லாத பரமாத்மாவை பற்றியதான் நிச்சயமான ஞானம். அதை தவிர அவனை அடைவதற்கு வேண்டிய உபாயத்தை பற்றிய ஞானம், தெளிவான ஞானம். இதுதான் விவேகனுக்கு கவசங்கள். விவேகனுக்கு எதிர ஆயுதங்கள் அப்படின்னா ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு,
சரீரம் வேறு, ஆத்மா வேறு, என்ன சேத்தனம் வேறு, அச்சேதனம் வேறு, இப்படிப்பட்ட அறிவுகள் இருக்க. இதுதான் அவனுக்கு ஆயுதங்கள். ஆக கவசம் எதிரானாக்க தெளிவான ஞானம் அவனுக்கு கவசம். ஆயுதம் எதிரா அப்படின்னா முதல்ல ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, இந்த சரீரம் வேற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சினாதான் அதுதான் இவனுக்கு ஆயுதங்கள். அந்த அறிவு தான் ஞானம், ஆயுதங்கள். இப்படி இந்த ஆயுதத்தை கொண்டு லோகத்துல தவறான ஞானத்தையும் விபரீத ஞானத்தையும் உண்டு பண்ணுகிற மகாமனோட கூட சண்டை போடுறான். அதுதான் அவன் ஜெயிப்பான். யார்? விவேகன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ற. ததஷ அதுக்கு மேல என்ன? வித்யா வேதி உபஜயவதாம் வேத கல்ப துருமானாம் வியக்தோல்லாச பரிபுட வியாப்த சாகாசதானாம் ஸ்ரேயோ மார்க प्रतिभयजितः श्रीविवेकस्य मौलौ भूयो भूय सपदि भविता भूयसी पुष्पवृष्टिः. வேதமானது ஒரு கல்ப விருஷமானது. வேத கல்பத்ருமானாம். இந்த கல்ப விருஷம் என்ன, அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, அது என்னென்ன வேண்டுகிறதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ வேதம் அப்படி கொடுக்குமாண்ணா அப்படின்னா, வேதமும் அதை நல்லா பூர்வம் அத்தியனம் பண்றவனுக்கு தர்ம அர்த்த காமம் மோக்ஷம் எல்லாத்தையும் புருஷார்த்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்குறது. அந்த வேதத்துல பல கலைகள் இருக்கிறேன். இதுல இந்த கல்பவருஷன்ற மரத்துல பல கிளைகள் இருக்கு. அதே மாதிரி வேதத்துல பல கிளைகள் இருக்கு, பல சாகைகள் இருக்கு. அது கிளைன்னு அதை சாகைன்னு சொல்லுவா. மரத்துல இருக்கிற கிளைகள் சொல்லுவா, வேதத்துல இருக்கிறத சாகைன்னு சொல்லுவா. அந்த வேதமானது 32 வித்தைகள் சொல்றது. அதுல மது வித்தை, சகர வித்தை, அக்ஷய வித்தை, இப்படி பல வித்தைகள். இந்த வித்தைகள்லாம் அந்த வேத வரத்துக்கு புஷ்டியதாரு. இது வேத விருட்சத்தினுடைய ஸ்திதி. இந்த கல்பக விருட்சம் இருக்கு, அதுல பல கிளைகள் இருக்கு. அதுல என்ன பண்றது, பல பட்சிகள் உட்கார்றது. ரொம்ப சந்தோஷத்தோட தன் பிழையோடு அது பொழுது நல்லா போகிறது. பட்சிகள்லாம் அந்த ரெண்டும் ஒன்னா உட்காந்து அது மூக்கால அது கேட்டு திடீர்னு அது பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய பாஷைகள் தெரிஞ்சா அதெல்லாம் ரசிக்கலாம், நமக்கு ஒண்ணும் தெரியாது. அது ரொம்ப உல்லாசமா இருக்கும். அதெல்லாம் கிராமத்துல பார்க்கணும். இப்பெல்லாம் அதுவும் இந்த டெக்னாலஜி அதிகமா வந்தாவிட்டு இப்ப இந்த சிட்டுக்குருவி கூட வானத்து பறக்கிறது இல்லை. முன்னெல்லாம் சிட்டுக்குருவி நிறைய இருக்கும். அதுவும் கிராமாந்தரத்து பஸ்ல போச்சே பார்த்தா அந்த ஒயர் கம்பியில உட்காந்துருக்கும். அது சாதாரண கம்பி தந்தியா இருந்தது. இப்போ இந்த ஒயர்லெஸ் வந்ததுனால அதனுடைய பவர் ஜாஸ்தி இருக்கு. அதனால இந்த சிட்டுக்குருவியே காட்டுறது இல்லை இப்போ. அந்த சிட்டுக்குருவியை வச்சுட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடிருக்காங்க அந்த காலத்துல. அழகா இப்படி இந்த மரத்துக்கு கிளைகள் இருக்கிற பட்சிகள் இருக்க, அது அழகா தன்னுடைய மனைவியோட உட்காந்து பொழுதெல்லாம் போகுது. அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய சாகைய இந்த பிராமணர்கள்லாம் அத்தியானம் பண்றா. ரொம்ப அழகா அத்தியானம் பண்ணி சந்தோஷத்தோடு அத்தியானம் பண்ணி அந்த
அது பதம் கிரமம் ஜட எல்லாத்தையும் சொல்றா. அதை தவிர அதுல ஆராய்ச்சி பண்றா, அதுல சில பேர் வியாக்கியானம் பண்றா. இப்படியெல்லாம் வேதக்கலைகள்ல அப்படி இருக்கா. இப்படி வேதத்துக்கு புறம்பான மார்க்கத்தில் இருப்பவர்கள், வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விவேகனுடைய விவசாயி அவர்கள்லாம் ஒரு சேர்த்து. வேதத்துக்கு புறம்பா இருப்பவர்கள் யாருன்னா இந்த மகாமோகன், காமன், டப்பன், தர்பன், இவரெல்லாம் வேத மார்க்கத்துக்கு விரோதிகள். ஆக விரோதியான மகாமோகன், அவனை சேர்ந்தவர்கள், வேதத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விவேகனுடைய ஆட்கள், இவா 2 பேரும். விவேகன் என்ன பண்றான், இவர்களை எப்படியாவது தோற்கடிச்சு வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் சண்டை போட்டு தயாராகிறான். சேயோ மார்க்க பிரதிபலிதா ஸ்ரீ விவேகஸ்ய மௌளோ. இப்படி வேத மார்க்கத்தை பிரதிஷ்டா பண்ணணும்னு ஆரம்பிக்கிற விவேகன் தலையில, மௌளோ அவனுடைய தலையில இந்த கற்ப விருட்சமானது பூமழை பொய்யர்தான். அதான் பூமழைன்னு இருந்தது, அதான் பிரம்மானுபவம். சாதாரண மரமா இருந்தா அது புஷ்பத்தை அவன் தலையில சொல்லிட்டு சொல்லலாம். வேத மார்க்கத்தோட அதுல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி, இவருடைய சிஷ்யர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவனுக்கு பெருமை சேர்த்தாரான். அதனால கிளையில இருக்கிற பட்சிகள் கூட இவங்கிட்ட அத்தியானம் பண்றவர்கள்லாம் பட்சிகள், அவர்கள் வியாக்கியானம் பண்றது எல்லாம் இவனுக்கு சந்தோஷம். அதே மாதிரி அந்த மரமானது இவன் தலையில புஷ்பத்தை சொல்லியது. பூயோ பூயா சபதி பவிதா பூயசி புஷ்ப வெட்டி. ஆக அந்த கல்பவருஷம்ன்ற மலையானது இவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து இவனுக்கு புஷ்பம். அதே வேதத்தில் இருக்கிற கிளைகள் அது அத்தியாயம் பண்ண கூட இருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் நல்லா அபியாசம் பண்ணி தேர்ச்சி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதாவது சந்தோஷத்தை அடைகிறார்கள் அப்படின்னு 2 அர்த்தத்தை கொடுக்க இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கு அடுத்ததாக தும்புரு பகவன் அவ்யவஸ்திதாகி யுத்த சித்திகி தத் கதனேவும் சம்பிரதாரியத்தை சொல்றேன். இப்பதான் சண்டையே ஆரம்பிக்க போறது. சண்டை ஆரம்பிக்கிட்டே யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சு நீ எப்படி விவேகம் தான் ஜெயிப்பேன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்கிறான். யாரு? தும்புரு. உடனே நாரதர் சஹர்ஷம் சகே கத்தியதேன மயா மித்யா கிம் வா சந்திரக்ஷதே ஸ்வயம் தர்ப்பணம் கிமபேக்ஷந்தே கங்கணஸ்ய நிரீக்ஷனே. எல்லாரும் ஆச்சரியமானது. அதாவது இப்போ நம்ம கையில கங்கணம் கட்டிட்டு இருக்கோம். இந்த கங்கணத்தை பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி வேணுமா? தர்ப்பணம் கிம் அபேக்ஷந்தே கங்கணஸ்ய நிரீக்ஷனே. கையில இருக்க கங்கணத்தை பாக்குறதுக்கு கண்ணாடி யாராவது அபேட்சிப்பாளா? அத போல நான் சொல்றது நிஜம்தான், நீங்களே பார்க்க போறங்க. சகே கத்தியதே நமயா மிச்சா கிம்வா சந்திரஷதே ஸ்வயம். நான் சொல்றது பை இல்லை, அதான் சொல்லுவா. கை புண்ணு கண்ணாடி வேண்டுமான்னு கேட்பா. கை புண்ணுதான் அந்த கை புண்ணு கையில இருக்கிற புண்ணு இல்லை, கைப்பூணுக்கு கையில அணிந்திருக்கிற ஆபரணம் இருக்கே கைப்பூன், அணிந்து கொள்ள ஆபரணத்துக்கு கைப்பூன்னு பேர். அந்த நகையை பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணுமா? ஏன்னா அது அவாவா இதை போட்டு நகை போட்டு கண்ணாடி இருந்தாலும் பாக்குறா. அவள் கண்ணுக்கு தெரிஞ்சு நேரம் பார்க்கலாமே அப்படின்னாக்கா அந்த அந்த ஆபரணங்கள்லாம் நன்னா இருக்கா, ஒரு
அலங்கோலம் இல்லாம நேரா இருக்காது. நகை இருக்கா இல்லைன்றது கண்ணாடி இல்லை. அந்த நகை என்னன்னா நமக்கு தனக்கு அழகு தருதா இல்ல அது எங்கேயாவது மேலே எங்கேயே அசைஞ்சு அலங்கோலமா இருக்கா சரியா இருக்கான்னு பார்த்தா கண்ணாடி. தன் உடம்புல நகை இருக்கான்னு பார்த்தா கண்ணாடி இல்லை. அந்த நகை சரியா இருக்கான்னு ஏதாவது கோணல் மணலமா இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். அதனால சகே கத்தியதேன மயா மித்யா கிவ்வா சந்தக்ஷதே நாமளே இப்ப நேரம் பார்க்க போறோம். அதனால இது பொய் இல்லை பாரு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நேபத்தே மகான் கலகலகா உபோ சமத்கார மாகர்ணயதா. சிறைக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏறுது. அப்போ உபோ இந்த நாரதரும் தும்புரரும் சமத்கார கௌதுகம் ரொம்ப சந்தோஷத்தோட மாகர்ணயதா சமத்காரம் ஆகர்ணயதா அது காது கொடுத்து கேட்டுருக்கா. அந்த சலசலப்புனா ஒரு பூச்ச அந்த இறைச்சலை கேட்டுருக்கா. நாரதா சகர்ஷம் சகே ஆகதோயம் அநேகதா கர்ணாஸ்வாதா எதுத்த நாரதர் உள்ள ரொம்ப சந்தோஷ சகர்ஷம் சகதே சகே ஆகதோயம் அநேகதா கர்ணாகாதா. ரொம்ப இனிமையான சப்த காதல் கேட்குது பார். என்ன 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 ஓசை தெரியுமா? பணவ முட்டுக மத்தள ஜர்ஜரி முகடிண்டிம துந்துபி சம்பவஹ திரிதிவ கோபுர சந்தி விபேதனஹ பிரசவம் உற்பத்தி துவனிரத்புதா. அதாவது பணவம் அது ஒரு வாத்தியம். அது வளைஞ்சிருக்கும். அதுலயே ஒரு மாதிரி மட்டுக்கம் மத்தளம் ஜர்ஜரி முரவம் டிண்டிபம் துந்துபி இப்படி வாத்தியங்கள். அந்த வாத்தியங்களை சொல்ல பணவ முட்டுக மத்தள ஜர்ஜரி முக டிண்டிம துந்துபி இதனால வரக்கூடிய ஓசைகளாக திருதிவ கோபுர சந்தி வேதனஹா. இந்த ஓசைகள் இருக்க இது சொர்க்கத்தில் இருக்கிற கோபுரங்கள் வரைக்கும் போய் அந்த இடத்துல எதிரொலிக்கிறது. அவ்வளவு தூரம் அந்த ஓசை போறது. திதிவ கோபுர சந்தி விபேதனஹா பிரசவம் உற்பத்தி துவனி அற்புதா. ரொம்ப ஆச்சரியமான இந்த ஓசை அப்படின்னு சொல்ற. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விவேகனுக்கும் மகாராஜனுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல பல பேர் வீரமரணம் எல்லாம் அடைவாங்க. அந்த வீரமரணம் அடைந்தவர்கள் வீர சொர்க்கத்துக்கு போறான்னு சொல்றதுங்க. அதனால இந்த யுத்தத்துல இறப்பவர்கள் சொர்க்கத்தினுடைய கதவை பிளந்து செல்லக்கூடிய அளவுக்கு அது ஓசை கேட்கறது அப்படின்னு சமஸ்கார சொல்ற. உடனே தும்புரு சகர்ஷ கௌதுகம் ரொம்ப ஆனந்தத்தோட அஹோ சமராரம்ப சந்தர்சனியதா அத்தரகி யுத்தம் ஆரம்பிப்பத ரொம்ப பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அத்தரகி நீரந்திரம் யோமரந்திரம் பவதி குலகிரிஸ்தா மதுங்கை சதாங்கை ஜாகட்யந்தே பதாந்தா திசி கரிணः கல்பஜீமூத கல்பா கோராணாம் கோடகாணாம் புடரடிதைः துட்யதீவ நித்ரிலோகி பிரத்யங்கீயந்த ஏதே
प्रतिहतिषु मितः पत्तयो दत्तवेगाः. இதுல இந்த சண்டைன்னா இந்த ரதகஜ துரக பதாதிகள் 4 படைகள் இருக்கு. அந்த 4 படைகள் அது ஒன்னும் பெரிய மலை போல நிக்கிறது. அதுல உயரமான தேர் குதிரை அப்படியே தேர் வரிசைதான் நிக்கிறது. அதனால அந்த தேர் நிக்கிறதுனால ஆகாசனுடைய இடைவெளியே தெரியல. நீரந்திரம் யோமரந்திரம் பவதி புலகிரி முத்தன் மதுங்கை சதாங்கை. அதாவது குலமலைகள்னா 8 மலையை சேர்ந்து குலமலைகள்னு பேர். அதாவது இமயமலை, விஞ்சியமலை, மேருமலை, மந்திரமலை, மலையமலை, நிஷதம், மால்யவான், அப்புறம் பாரியாத்திரகம் அப்படி 7 மலைகள் 8 மலைகள் சேர்ந்து குலமலைகள்னு சொல்லப்படும். இதெல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சேனைகள்லாம் நிக்கிறது. தேர் சேனைகள்லாம் நிக்கிறது. அடுத்தது ஜாகத்யந்தே மதாந்தா திசி திசி கரினஹா கல்பஜி மூத கல்பா. இந்த மதம் பிடிச்ச யானைகள் இந்த பிரளய காலத்துல மேகங்கள்லாம் கருத்து மேகங்கள்லாம் ரொம்ப கருத்து போய் கனமா இருந்தோம். அந்த மாதிரி யானைகள் கூட்டம் அங்க அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தது கோரானா கோடகானா குரப்புடை துட்சதீவ திரிலோகி. இந்த கோரானா கோடகானா ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடியது. குதிரை வேகம்லாம் இருக்க அது கரபுட ரடிதை. அந்த குதிரைகள் வேகமா போகும்போது அதுல குளப்படி இருக்கும் இல்லையோ, அதுல அந்த சப்தமானது 3 உலகத்துக்கும் அதிர்தான். திரிலோகி குராபுட ரடிதைஹி துட்சதீவ திரிலோகி. 3 லோகத்தையும் அந்த குதிரையுடைய வேகமானது அந்த சப்தம் 3 லோகத்துக்கும் தெரியும்படியா கேட்கணும். பிரத்யுங்கீயந்த ஏதே பிரதிஹதிஷு மிதஹ பத்தயோ தத்தவேகாः. இப்போ குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கப்புறம் தேர்ப்படை, இது 3 சொல்லியாச்சு. முதல்ல சொல்றது தேர்ப்படை, 2வது யானை, 3வது குதிரை சொல்லியாச்சு, 4வது இந்த ஆட்கள் காலாட்படை. இந்த காலாட்படை போர்கள்லாம் இந்த எதிரிகளோட சண்டை போடுறதுல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான். ரொம்ப வேகமா தீவிரமா சண்டை போடுறான். அதுவும் இல்லாத ரொம்ப பெரிசா அஸ்திரங்கள் இதெல்லாம் அந்த அஸ்திரங்கள்லாம் உபயோகப்படுறான். இதுல அஸ்திரம் சாஸ்திரம் சொல்றான். இந்த அஸ்திரம்னா என்ன, சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. இந்த ஆயுதத்தை அந்த அம்பை எழுதணும் அப்படி சொன்னா அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விரோதி மேல விடணும். அதுதான் பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், எப்படி பல அஸ்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி விட அதுக்கு வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். சஸ்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னா மந்திரம் இல்லாம சாதாரணமா சில இருக்கும். அதாவது ஆயுதம், வேலு, கத்தி இதெல்லாம். अपि च महानयं प्रवृत्त शस्त्रसम्पादः एकीभूत इव च मितः प्रतिरोधात् विवेकमोह वाहिन्यौ निर्वर्त्यते च अयम् अकालिको निशीतः यतः न
இப்படி இந்த பூமியில, அதாவது சண்டை போடுற இது இருக்கும் இல்லையோ, அந்த 4 விதமான படைகளும் அந்த பூமியில இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே புழுதி, அதனால ஒண்ணுமே தெரியல. பகல்ல இருட்டாகி போயிடுது. பகல் இருட்டாகல, பகல் காலமே இருட்டு போல இருக்கு. அப்படின்னா அந்த புழுதி அவ்வளவு கலந்துருக்கு. ஏகீபூதே இவச்ச பிதா, ஏகீபூதே பகலையும் இரவையும் ஒன்னா இருக்கு. பிதா பிரதிரோதாத்து விவேக மோக அபிகப்தம். அதனால ஒண்ணுமே தெரியல. இந்த 2 சேனையை சண்டை போறதுனால இந்த புழுதி தூசி இதெல்லாம் மேல கலந்து போகுது. அது எல்லா இடத்துலயும் மேல போனா அதுவும் ஆகாசம் இருக்கிறது தெரியல. ஒரு ஊசி கூட நுழையிறதுக்கு இடம் இல்லையா. அதுதான் சொல்றீங்க. சூச்சி மேத்ய திமிரோபலம்பனே, சூச்சி மேத்ய திமிரா, இந்த பூமியில தூள்ல கலந்து மேதினி ரஜசி மேகமே தூரே, அதெல்லாம் மேகத்துல போய் சூயத்தே கலகலைர் மகியசி வாகினி ரணகலா வாகினி. அந்த சண்டை போடுறவளை கூட பார்க்க முடியல. அந்த அந்த ஒருத்தர் ஆயுதங்கள் வச்சு ஓசை பண்ணல, அந்த ஓசை தான் காது கேட்கறது. அது சப்தம் மட்டும் தான் கேட்குது. அந்த சேனைகள் யாராவது சண்டை போறான்னு கண்ணு பார்க்க முடியல. அப்படி புழுது மறைச்சிருக்கு. அப்படின்னு அந்த யுத்தத்தை பத்தி சொல்றார். கிஞ்ச மேலும் சதச மதுரணஸ்தைஹி தத்தம் உத்தம்பிதாகிர துவஜபட புனருக்த ஸ்வர்துனீகைரணிகைஹி பலபுஜைஹ ஜாகிரன் நந்ததூனா விதூனா பிருதுகரடி கரோஷி கற்பரை அர்ப்பயந்தி. இந்த ஸ்லோகத்தினால இந்த விவேகன் மகாமோகன் இவருடைய சேனைகள்ல இந்த போர் அவா கொடி நட்டுருப்பான். அந்த கொடியில அவங்க ஒரு சின்ன சின்னமா இருக்கு. இப்போ இந்த கட்சிக்காரன்லாம் இந்த தன்னுடைய கட்சியில் தெரியறதுக்காக ஒரு கொடி வச்சிருப்பான். அதனால இந்த கட்சியில இருந்து வித்தியாசம் தெரியும். ஓ, இந்த கொடி கட்டினா இந்த கட்சி, அந்த கொடி கட்டினா இந்த கட்சி அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவான், ஒரே மாதிரியா இருக்கும், சூக்ஷ்மா நடுவுல ஒரு இதை போட்டிருப்பான். அந்த மாதிரி சில கொடிகள் இருக்கு. க்ஷதஜ மதுரணா ரணஸ்தைஹி தத்தம் உத்தம்பிதாகிர. இங்க 2 பேரும் மகாமோகன் 2 பேரும் சண்டை போடுறா. அதுல போர்க்கொடிகள் நன்னா இவர் ஒவ்வொருத்தர் ரதத்தையும் இருக்கும். அது நன்னா பறந்து துவஜபட புனருக்த ஸ்வர்துனீகைரணிகைஹி. இந்த கொடிகள்லாம் மேல பறக்கிறதுனால இது இன்னொரு கங்கை ஆகாசிலிருந்து இறங்கி வரா போல தோணலாம். அதை தவிர யுத்தத்துல 2 பக்கத்துலயும் வீர கால்படை, யானை, குதிரை இவெல்லாம் பரஸ்பரம் இந்த 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 கோஷ்டி அந்த கோஷ்டி அவன் இஷ்டத்துக்கு அவ கொலை பண்ணிட்டு இருக்கா.
எங்க பார்த்தாலும் ரத்தம் ஓடின்னு இருக்கு. இந்த போர்க்களத்துல செத்து போனவளை இந்த பிசாசுகள் ராத்திரில வந்து சூழ்ந்துக்குமா. அந்த பிசாசுகள் என்ன பண்றது, இந்த இறந்து போனவர்களுடைய மனைவிக்கு கொண்டு இந்த மாதிரி உன் கணவனுடைய ரத்தம் இந்த குடி அப்படின்னு கொண்டு கொடுக்கறதுதான். அவளுக்கு பிசாசுக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்படின்னு சொல்ற உடனே நாரத சகே ந திருப்பியத்தியமே கிம் இதமிதி குதூகலோல்லசிதம் சக்ஷுகு. இங்க ஆச்சரியமான டிராமா நடக்குது. என் கண்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கு. பத்தீன் உத்தியதிபத்தீன் துடித பிருத்துசிர கந்தரான் சிந்துரேந்திரான் வாகான் ஆகீர்ண தேகான் வெதிஹன நமிதா கண்டிதாங்கான் சதாங்கான் சஸ்திர பிரசங்க பிரபவ சடச்சடாராக கோர பிரஜாராக குர்வன் யுத்தாம வர்கா கர்வாக சிதநேகரணே விக்ரமீர் அக்கிரமேண. இங்க இந்த வீரர்கள்லாம் ரொம்ப கர்வத்தோட கூட ஒருத்தர் அம்பு வீசிட்டே இருக்கான். அது ஒரு பெரிய சப்தங்கள், அதாவது இவன் ஒரு அம்பு விடுறான் அன்போட, அவங்க அது ரெண்டும் அந்த ஒலி வருதோ இல்லையா, அந்த ஆயுதத்துல இருந்து ஒலி வருது, பிரிட்டு சப்தம் பெரிய சப்தம் வருது. அதை தவிர இந்த காலாட்படை வீரர்கள் சொல்லியா, அவர்கள்லாம் காயத்தோட அப்படியே தள்ளாடி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இந்த யானைகளுடைய யானைகளுடைய தலைதான் அறுபடு வருது. குதிரை படையில அந்த குதிரைகளுடைய உடல்லாம் சிதறி விழுந்து கிடக்குது. தேர்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி இருக்கு, ரொம்ப சின்ன பின்னமா இருக்கு. இப்படி கோரமான யுத்தம். குர்வன் உத்தாம கர்வாக விருதிநேகரனே விக்ரமே அக்கிரமேணா. இப்படி யாருக்கும் வெற்றி கிடைக்கும் முடியாத நிலையில இருக்கு. ஆக இந்த வெற்றியாக விஜயலட்சுமி இருக்கால, அவ ஊஞ்சல் மாதிரி இருக்கா, இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியல அப்படின்றத நாரத சொல்ற. அபிச்ச இன்னும் அதுக்கு மேல சொல்ற, ஏதஸ்ய சம்ருத விவேக விமோக குண சேனாயுகஸ்ய சமராங்கண சம்பிரமேண காயேன சம்பிரதி. ஓ, மணி 14:38. சரி, இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த அதாவது 34வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். மங்களாணி பவந்து. கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதே பாதுகாசே நாராயண ஸ்ரீமதே வாசிஷ்டி கிருஷ்ணவாரி மகாதேசிகாய. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமः.